எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விமல் வர்மன் பேசுகிறேன். தென் தமிழகத்தில் வன்னியர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காணொளி ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்டையடியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியைச் சார்ந்த வன்னியர்கள் இன்றளவும் அங்கே வாழ்ந்து வசிச்சுட்டு வந்துட்டுருக்குறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, முன்னாடி தமிழக முதல்வராக இருந்து இப்போ இல்லாமல் இருக்கிற பன்னீர்செல்வம் அவர்களுடைய வீட்டுடைய பின்புறம் தான் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. என்ன நிகழ்ச்சி அப்படின்னா, அனைவருக்குமே தெரியும். நம்மளுடைய மறைந்த முன்னாள் வன்னியர் சங்க தலைவர் மாவீரன் ஜெயகுரு அவர்களுடைய பிறந்தநாள் விழா. இந்த பிறந்தநாள் விழாவை வெகு விமர்சையாக தேனி பெரியகுளம் பகுதியை சார்ந்த, குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பன்னீர்செல்வம் அவர்களுடைய அந்த ஊரை சார்ந்த வன்னியர்கள் மிக மிக விமர்சையாக கொண்டாடி இருக்கிறாங்க. இந்த கொண்டாட்டம் மனசுக்கு அவ்வளோ பெரிய நிறைவை பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் கொடுக்குது. ஏன் கொடுக்குது அப்படின்னா, நாம் வட தமிழகத்தில் அதிகப்படியாக வன்னியர்கள் அனைத்து ஊர்கள்லேயும் நம்ம வாழ்கிறதுனால நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா பெரும்பகுதி ஒற்றுமைத்தன்மை மிக மிக குறைவாக இருக்குது. ஆனால் தென் தமிழகத்தில் இருக்கிற வன்னியர்கள் சிறளவுக்கு இருந்தாலோ, இல்லை ஆயிரக்கணக்கில் இருந்தாவோ, இல்லை 10,000 கணக்கில் இருந்தாவோ, அவர்களுடைய ஒற்றுமை அப்படின்றது மிகப்பெரியதாக இருக்குது. அந்த ஒற்றுமை தன்மையை நாமும் வட தமிழகத்துக்குள்ளே இருக்கிற வன்னியர்கள் அனைத்து ஊர்களிலும் இருக்கிறவங்களும் ஒவ்வொருத்தருக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னும் அன்போடு கேட்டுக்க விரும்புகிறேன். அதே போல் தம்பி அவர்கள் இந்த காணொளியை எடுத்து அனுப்பியிருந்தாங்க. அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அதே போல் எப்பொழுதுமே தேனி மாவட்டத்தை சார்ந்த இந்த பெரிய குளம் பகுதியை சார்ந்த வன்னியர்கள் எப்பொழுதுமே ஒற்றுமையாக வாழணும். சமூகத்துடைய அனைத்து விஷயங்களையும், அனைத்து வரலாற்று விஷயங்களையுமே மிகப்பெரியதாக அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அப்படின்னும் அன்போடு விமல்வர்மன் சொல்லிக்க கடமை பட்டிருக்கேன். எப்பொழுதுமே மனசில் வச்சுக்கோங்க, நாம் அதிகப்படியாக இருக்கிறதுனால நம்மளுடைய ஒற்றுமை தன்மை குறையுது அப்படின்னா, நாம் தான் மாறணும், நாம் தான் விழிப்புணர்வு அடையணுன்றத மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலோங்கட்டும். அடுத்தொரு நல்ல செய்தியோட உங்களை சந்திக்கிறேன். உன்னுடைய பேர் சுத்தமான பள்ளி பையன், சுத்தமான பள்ளி பையன்.